10th +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள வறுமை, கஷ்டம், பொருளாதார சூழ்நிலை இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற படிப்பை வச்சு தான் மாற்றணும் அப்படிங்க நினச்சிங்கனாக்க, மற்றவங்க மாதிரி ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும்போது ஏனோ தானோன்னு வழக்கமான ஒரு டிகிரி டிப்ளமோன்னு படிச்சிங்கன்னா அதனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இன்றைக்கி பிஏ, எம்ஏ, பிபிஏ, எம்பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஇ, எம்இ, பிடெக்கு, எம்டெக்கு, கல்வியிலேயே உச்சமான பிஹெச்டி, டாக்டரேட் வரையும் படிச்சுட்டு வேலை கிடைக்காம பல வருஷமாக கஷ்டப்படுறாங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க எதிர்பார்த்த நல்ல சம்பளம் கிடைக்கல. இப்படி நல்ல சம்பளம் கிடைக்காதனால படிக்கிறதுக்காக அவங்க வாங்கின எஜுகேஷன் லோனே கட்ட முடியல. இதில் வயசு 40-45 கடந்தும் கல்யாணம் கூட ஆகாமல் லைஃப்பை தொலைச்சிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோமோன்னு ஒரு தலைமுறையே தடுமாறி நிற்குது. சிலருக்கு வேணால் உயர்கல்வி போதிய சொத்து இருக்குது, இன்னும் 7 தலைமுறைக்கு எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சானாக்க அவங்க விரும்புகிற கல்வியை படிக்கலாம். ஆனால் இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னாக்க என் கல்வியை வச்சு தான் என் குடும்பத்தோட நிலைமையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. வழக்கமான கல்வியை படித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நமக்கு முன்னாடி படிச்சுட்டு கஷ்டப்படுற அத்தனை பேருமே உதாரணம். அதை நம்ம டிவிலையும் பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்லையும் படிக்கிறோம், கண்கூட நேரம் பார்க்குறோம். அதனால் நீங்களாவது அவங்கள மாதிரி இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க போகிற உயர்கல்வியை பற்றி தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு படிங்க. அதாவது ஒரு காலத்துக்கேற்ற கல்வி எடுத்து படிங்க. அது என்ன காலத்துக்கேற்ற கல்வி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு உயர்கல்விங்கிறது நான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு, யூனிவர்சிட்டிலே ஃபஸ்ட்டு, நான் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிக்காமல் படித்தோடனே நமக்கு வேலை கிடைக்கணும். எதுக்கு படிக்கிறோம்? பெருமைக்காகவா? வறுமையை போக்குறதுக்காக. அதனால் படித்தோட வேலை கிடைக்கணும், படிக்கும்போதே ஸ்டைஃபன் கிடைக்கணும், படித்து முடித்த பிறகு லட்சத்தில் சம்பளம் கிடைக்கணும். அந்த வேலையும் ஏனோ தானோ இல்லாமல் ஒரு கௌரவமான வேலையாக இருக்கணும். அதுவும் ஒரு துறையில் இல்லாமல் பல துறையில் இருக்கணும். உள்நாடு, வெளிநாடு, அரசு வேலை, தனியார் வேலை, இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் அங்கேயும் கவர்மெண்ட் வேலை, இப்படி பயன் தரக்கூடிய ஒரு கல்வியை எடுத்து படிக்கணும். அதுதான் காலத்துக்கேற்ற கல்வி. நல்லா யோசிங்க. ஒரு உயர்கல்வி வேறு ஏதாவது படிச்சிங்கன்னா எந்த துறையை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்களோ அதில் மட்டும்தான் வேலை. உதாரணமாக ஒரு டிப்ளமோ அல்லது பிஇ, பிடெக் அல்லது எம்இ, எம்டெக்கில் ஒரு பையன் மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறான். எங்கே வேலை? கப்பல் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் மட்டும்தான் வேலை. இல்லை ஒரு பையன் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்னு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். அந்த பையனுக்கு எங்கே வேலை? ஒன்லி ஏர்போர்ட்டில் மட்டும்தான் வேலை. இல்லை டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இல்லை ஏதாவது எடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன வேலை? கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வேலை. ஒரு ஆசிரியர், நான் எம்எட் படிச்சிட்டேன் ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் அப்படி சொன்னால் ஒன்லி தமிழாசிரியரை மட்டும்தான் போகலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா ஆங்கில ஆசிரியர் போகலாம், மேத்ஸ் படித்தா கணித ஆசிரியர் போகலாம். நீங்கள் எப்படி எம்எட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் படித்து எப்படி நீங்கள் தமிழாசிரியர் போக முடியும்? இல்லை நீங்கள் எம்எட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து எப்படி நீங்கள் தமிழாசிரியர் போக முடியும்? ஈவன் எம்பிபிஎஸ் படித்து நீங்கள் டாக்டர் ஆனால் கூட நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது கிளினிக் இங்கே மட்டும் தான் போக முடியும். ஒரு கேட்ரிங் படித்தா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இங்கே மட்டும் தான் ஜாப் போக முடியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த காலத்துக்கேற்ற கல்வியான ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த படிப்பை நீங்கள் உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படித்தீங்கன்னாக்க எல்லா இடத்துக்கும் போகலாம். ஏர்போர்ட் போகலாம், ஷிப்யார்டு போகலாம், ரயில்வே போகலாம், ஹைவே போகலாம், பேங்க்கு போகலாம், காலேஜ் போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், ரிசர்வ் பேங்க் போகலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரி போகலாம், சிமெண்ட் ஃபேக்ட்ரி போகலாம், சுகர் ஃபேக்ட்ரி போகலாம், குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து அணுகுண்டு தயாரிக்கிற கம்பெனி எல்லா கம்பெனிக்கும் போகலாம். நீங்கள் கார் கம்பெனி வேலைக்கு போனால் நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும், அதான உண்மை. ஆனால் சேஃப்டி படித்தா அங்கே போகலாம். சேஃப்டி படித்தா எல்லா ஃபேக்ட்ரிக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். அதனால் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு அதையும் தாண்டி மற்ற கல்வியெல்லாம் படித்து அதுக்கப்புறம் வேலை தேடணும். இந்த சேஃப்டி மேனேஜ் அப்படி இல்லை. ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகும்போது 20,000 25,000 வரைக்கும் ஸ்டைஃபண்டு. இதுவே நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள 5 லட்சம் வந்துடும். படித்து முடித்தோன்னே லட்சத்தில் சம்பளம். அதாவது இந்தியாவிலேயே முதலாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கல்வியை அறிமுகப்படுத்தி
அதற்கான அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட பிரத்யேகமாக துவங்கப்பட்ட IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இது சென்னையிலையும் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது. இங்கே படித்த மாணவர்களுடைய குறைந்தபட்ச சம்பளம் 45,000 ரூபா மாதத்துக்கு, அதிகபட்ச சம்பளம் மாதம் 72 லட்சம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 72 லட்சம் சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் 24 கலெக்டருடைய சம்பளம். இன்னைக்கு நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் MBBS 5 வருஷம் படித்து அதுக்கப்புறம் சில டாக்டருக்கு என்ன ஆசை வரும்னா, இன்றைக்கி டாக்டரே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 30,000 35,000 40,000 டாக்டருடைய சம்பளம், MBBS படித்தாங்க சம்பளம். சில டாக்டர் MBBS முடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா IAS IPS ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் கோச்சிங் போய் அதுக்கப்புறம் IAS IPS ஆகிறாங்க. டாக்டர் ஆகிறதே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் IAS ஆகிறது IPS அதோட பெரிய விஷயம். அப்படி ஆனால் கூட அவங்க வாங்குகிற சம்பளம் வெறும் 3 லட்சம் தான். ஆனால் ஒரு கிராமத்து பையன், தமிழ் மீடியம் படித்த பையன், படிப்பில் சுமாரான பையன், ஒரு குறைவான பணத்தை கொடுத்துட்டு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பை படிச்சுட்டு 24 கலெக்டருடைய சம்பளத்தை நீ வாங்கிட்டு இருக்கான். இதுதான் நிஜம், இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப். ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. படகுல போகும்போது வேதங்க ஒருத்தர் கேட்டாராம், உனக்கு என்ன வேதம் தெரியும்? ஒரு வேதமே தெரியாமல் நீ எப்போ மனுஷனாக பிறந்திருக்கன்னு ஒரு பையனை பார்த்து. ரிக் வேதம் தெரியுமா, யஜூர் வேதம் தெரியுமா, சாம்ப வேதம் தெரியுமான்னு. அதுக்கு அந்த பையன் திருப்பி கேட்டானா, சாமி நம்ம படகுல போயிட்டுருக்கோம், உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. இதுதான் ப்ராக்டிக்கல். அது மாதிரி உயர்கல்வியானது நம்முடைய பெருமையை காக்கிறதுக்காக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்க வறுமையை போக்குறதுக்காக இருக்கணும். அது மட்டும் மனசில் புரிஞ்சுங்க. நம்ம அப்பா அம்மா யார், அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் அந்த கஷ்டத்தை நம்ம படக்கூடாதுன்னு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளை படிக்க வச்சுமே இன்னும் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலை எதனால் அப்படின்னாக்க, வழக்கமான ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து அதை பற்றி எந்த ஒரு புரிதலும் விழிப்புணர்வு இல்லாமல், எய்த்து வீட்டுக்காரன் படிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் படிக்கிறான், எனக்கு அவன் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, குறிப்பாக என் சொந்தக்காரன் படிக்கிறான் அப்படின்னு தான் படிக்கிறீங்க ஒழிய, படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் தெரியுது ஐயோ என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதனால் நீங்களாவது, அதாவது ஒரு மற்றவங்க படுற அந்த கஷ்டத்திலே நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டோம். டிவியில் பார்க்குறோம், நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், வாழ்க்கையில் நேராகவே பார்க்குறோம். படித்து ஏன்டா வேலை கிடைக்கல, காரணம் இதுதான், வழக்கமான கல்வியை படிக்கிறனால தான். அதனால் பல வகையில் பயன் தரக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு படிப்பை நீங்கள் உயர்கல்வியாக தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா அதனால் என்ன பலன் இருக்குங்கிறத நான் சொல்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாடுகளில் இருந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட கேளுங்க. இது மாதிரி ஒருத்தர் டிவியில் சொன்னார், இந்த சேஃப்டி படித்தா படிக்கும்போது வேலையா, உயர்வான பதவியா, நிறைவான சம்பளமா, உலகமங்கு வேலையா, அது உண்மையா அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. நிச்சயமாக நான் சொன்னதை விட கூடுதல் அவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இன்னொன்று கேளுங்க, சேஃப்டியை நான் படிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. அவங்க படிக்க சொன்னால் நீங்கள் படிங்க. இல்லை சார் ஃபாரினில் யாரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை அப்படிங்க சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எல்லா மாவட்டத்துலேயும் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு போங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய சேஃப்டி ஆஃபீஸரை நான் பார்க்கலாமான்னு கேளுங்க. அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஒருவேளை பார்த்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்கள். சார் சேஃப்டி படித்தா கௌரவமான வேலையா, லட்சத்தில் சம்பளமா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாபான், ஒரு ப்ரொசீஜியர்ஸான ஒரு ரெஸ்பெக்டான ஜாபான், அது உண்மையா சார் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். கடைசி அவர்கிட்டையும் கேளுங்க, நான் சேஃப்டி படிக்கலான்ட்டு படிக்கலாமான்னு. அவரு படிக்க சொன்னால் படிங்க. அப்படி ஒரு வேளை சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்க முடியலன்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எம்ப்ளாயீஸ், அதாவது லேபர்ஸ் வருவாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, சார் சேஃப்டி ஆஃபீஸர்னா யார் சார், அவருக்கு என்ன சார் பவர், அவருக்கு என்ன சார் சம்பளம், அவருக்கு என்ன சார் மரியாதைன்னு அவங்க கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. அவரையும் பார்க்க முடியலையா, ஃபேக்ட்ரி பூட்டியிருக்கா, வெளியில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அந்த வாட்ச்மேன்ட்ட கேளுங்க, சேஃப்டி ஆஃபீஸர்னா யார், அவருடைய பதவி என்ன, அவருடைய சம்பளம் என்ன, அவருடைய மரியாதை என்னன்னு கேளுங்க. இங்கே நான் இவ்வளோ என்ன சொல்கிறல, இதை விட கூடுதலாக அந்த வாட்ச்மேன் கூட சொல்லுவார். அதனால் நீங்கள் இப்போ தேர்ந்தெடுக்க போகிற இந்த உயர்கல்வி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்ததை விட, உங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். அதனால் விழிப்புணர்வோட நீங்கள் 10th +2 முடித்தவங்க மட்டும் இல்லை, டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, இந்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை தேர்ந்தெடுத்து படிங்க. அதனால் இந்த சேஃப்டி படித்தா பல வகையில் பயன் கிடைக்குதுன்னு கண்ட சின்ன சின்ன அப்ரூவல் இல்லாத தரமில்லாத இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா உங்களுடைய பணமும் உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய தரமான சேஃப்டி கல்வி நிறுவனமான சில நிறுவனங்களில் படிங்க. நிச்சயமாக நான் சொன்னது அப்படியே நடக்கும். உதாரணமாக சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், RLIன்னு சொல்லுவாங்க, அங்கே படிங்க. சென்னையில் இருக்கக்கூடிய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அங்கே படிங்க. திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய NITன்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுக்குடைய பழைய பேர் பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுவாங்க, இங்கே படிங்க. கேரளாவில் கொச்சினில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிங்க. அப்படி இல்லைனாக்கா
இந்தியாவில் முதலாக இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை அறிமுகப்படுத்திய திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இங்கே படிங்க. இங்கெல்லாம் படிச்சிங்கன்னா நான் சொன்னது அப்படி நடக்கும். இல்லை பணம் குறைவாக இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இன்னொன்று, இப்போ சொன்ன மற்ற சேஃப்டி கல்லூரி நிறுவனங்களுக்கும் ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த கல்லூரிக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியாவிலேயே முதலாக இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கல்வியை அறிமுகப்படுத்தின மட்டும் இல்லை, அதை தாண்டி முக்கியமானது இருக்குது. என்னென்னா, மற்ற சேஃப்டி கல்வி நிறுவனங்களில் படிச்சிங்கன்னா ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். உதாரணமாக சென்னை அடையாளம் இருக்கக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. திருச்சி துவாங்குடியில் இருக்கக்கூடிய என்ஐடியில் படிச்சிங்கன்னா எம்ஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும்தான் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா பிஎஸ்சி டிகிரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் முதலாக இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கல்வியை ஒரு வரம், அப்படிப்பட்ட வரமான இந்த கல்வியை அறிமுகப்படுத்திய ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, இங்கே ப்ளஸ் சென்னையில் இருக்குது. இங்கே படிச்சிங்கனாக்க 10th படித்தவங்க, +2 படித்தவங்க, டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, டிப்ளமோ அரியர்ஸ் வச்சவங்க, டிப்ளமோ கோர்ஸை ஜாயின் பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, இல்லை ஏற்கனவே படித்து முடித்து ஏதாவது நிறுவனங்கள் வேலை பார்த்துக்கிட்டு வாங்குகிற சம்பளம் பார்த்தாம ஏதாவது ஒரு உயர்கல்வி படித்தா இன்னும் நம்ம லட்சத்தில் சம்பாதிக்கலாம், நம்ம கஷ்டம்லாம் போகும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாரும் படிக்கிற வகையில் எல்லா விதமான கோர்ஸும், உதாரணமாக டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஏ, இப்படி எல்லா கோர்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் அந்த ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த உயர்கல்வி தான் நீங்கள் எதிர்பார்த்த ஃபியூச்சரை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா அமைச்சரும். அதனால் மற்றவங்க மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்காமல் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவாக தேர்ந்தெடுத்து படிங்க. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை பற்றி நான் பல பேர்கிட்ட கேட்க சொல்லிட்டேன். அதையும் தாண்டி உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவைப்பட்டாக்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் வேறு யார் கையிலும் இல்லை, உங்கள் கையில். அது எப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற இந்த உயர்கல்வியில் இருக்குது. ஆல் த பெஸ்ட்.